ஓய் மருமகளே, மருமகளே, இங்க வா ஒரு நிமிஷம். போட்டுக்கிட்டே இருக்கீல்ல. சை, இந்த கிழவி நிம்மதியா ஒரு நிமிஷம் உட்கார விடுதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு உயிரை வாங்குது. வயசான காலத்துல என்னென்ன திங்குது, நம்மனால கூட முடியல. சை, இந்த வரியாத்தே, சொல்லுங்க அத்தை. இந்த உடனே வந்துட்டீங்க, நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை செஞ்சு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். என்ன தேவை அத்தை? சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்ட உடனே நீ வந்தியா? நீ கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. மருமகளே மருமகன் கத்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருந்த அவ்வளவு நேரம்? கூப்பிட்ட உடனே வந்துட்டியோ? என் மைங்கிட்ட எதுவும் சொல்லணுமா? சொல்லு. கோச்சுக்காதீங்க அத்தை, நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். எங்க 1/2 மணி நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் தான் ஆகிருக்கும் அத்தை. உங்க மைங்கிட்ட எல்லாம் சொல்லிவிடாதீங்க. அந்தாலும் ஒரு கிரிக்கேன், என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு விடுவேன். அம்மா பச்சை கேளு, அம்மா பச்சை கேளு, இதேத்தையும் சொல்லி ஓயாம. என்ன சொன்ன? என் மையம் கிறுக்கனா உனக்கு? இப்ப என்னமா சொன்னியே? ஐயோ, மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? சும்மா இருந்தாலும் இந்த கிழவி மைங்கிட்ட மாட்டி மாட்டி வருவா. இன்னைக்கு நம்ம இப்படி வேற வாய் தவறி பேசிட்டோமே. ஒரு வாரம் நம்மள வச்சு செஞ்சிருவாளே. தினமும் இதையே சொல்லி சொல்லி நான் அடி வாங்குற பார்த்து ரசிப்பாளே. உண்மையாவே என் வீட்டுக்காரர் கிரிக்கென்னு, அது எந்த சந்தேகம் கிடையாது. அம்மா சொன்னா உடனே கேட்டுட்டு வந்து என்னை போட்டு அடி அடின்னு அடிப்பேன். இன்னைக்கு எப்படி இந்த கிழவிட்டு தப்பிக்கிறேன்னு தெரியலையே. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. அத்தை, நான் சத்தியமா சொல்றேன், உங்க மயனை ஒண்ணும் நான் கிரிக்கேன்னு சொல்லல. உங்களுக்கு மயனா எனக்கு வீட்டுக்காரு, அது கூட எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரர் நானே கிரிக்கேன்னு சொல்லுவேனா? நான் அப்படிலாம் சொல்லலத்த. உங்க காதுல தப்பா விழுந்திருக்கு, சரியா? உங்க மயங்கிட்ட எதுவும் சொல்லிவிடாதீங்க. நான் இனிமே நீங்க சொன்னதெல்லாம் செய்யறேன், உடனே வந்துடுறேன், ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன், சரியாத்த? ஓஹோ, அப்பனா எனக்கு காது கேட்காது நீங்க சொல்ல வரியா நீ? இருக்கட்டும். என் மயன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருதான்ல, வச்சுக்கிறேன் உனைய. என்ன பண்ணிட்டு இருந்த அவ்வளவு நேரம்? காலையில எத்தனை மணிக்கு நீ எந்திரிச்ச? அத முதல்ல சொல்லு. அத்தை, நான் காலையில 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். நீங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க 8 மணி வரைக்கும். நான் காலையில 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீடு வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சு விட்டு சமைக்கிறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் அத்தை. நீங்களே நல்லா தூங்குனீங்க. என்னைய பத்தி நான் உங்ககிட்ட கேட்டனா? உன்னைய பத்தி மட்டும் சொல்லு, புரியுதா? நான் எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிப்பேன், ஏன்னா இது என் வீடு, சரியா? நானும் உன் வயசுல இருக்கும்போது என் மாமியா நீ என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? 5 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன். எந்திரிச்சு வீட்டு ஃபுல்லா சாணி போடணும். சாணி போட்டு வீடு வாசலாம் கூட்டி சமைச்சு என் மாமியாருக்கு ஊட்டி விடுவேன் உன் வயசுல நான் இருக்கும்போது, சரியா? இப்ப என்னடா நீங்க ரொம்ப சொகுசா இருந்துகிட்டு எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 6:30 மணிக்கு எந்திரிச்சியோ? ஏன் 6 மணிக்கு எந்திரிச்சான்னா? போ வீட்டுல போய் எல்லாரையும் பாருப்போ, ஏமா சமைச்சு கொண்டு வா. 4 இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கணும். எதுலயாச்சும் உப்பு குறைஞ்சிச்சு நீ அவ்வளவுதான் பாத்துக்க. எல்லாம் தெளிவா நீட்டா செஞ்சு கொண்டு வாப்போ. 10 நிமிஷம் தான். இப்ப எனக்கு இட்லி வந்தாகணும். என்னத்த சொல்றீங்க? உங்க மாமியாருக்கு நீங்க ஊட்டி விடுவீங்களா? அப்ப நானும் உங்களுக்கு ஊட்டி விடவா? என்னது, நீ எனக்கு ஊட்டி விடுறியா? அதெல்லாம் ஒரு மசூர் வேணாம். நீ போய் வேலையை பாரு. உன் கையால யாரும் சாப்பிட முடியுமா? நீ சமைக்கிறது யாரும் சாப்பிட முடியாது. இதுல நீ எனக்கு ஊட்டி விட்டாலும் போ. ரொம்ப பேசாம போய் வீட்டுல இருக்க வேலையை பாருப்போ. சரிங்க அத்தை, இந்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு இட்லி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். நல்லா சாப்பிடுங்க அத்தை. சரி, இந்த கிழவிக்கிட்ட எல்லாம் நம்ம திட்டுவானுங்கிற நம்ம தலையெழுத்து. மாமியா எவ்வளவு ஜம்மமா சோபாவில உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை எவறான், மனச்சாட்சி இல்லாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கா இந்த பைத்தியம் மாதிரி. அம்மா அவனை சொன்னா போதும் உடனே பாஞ்சிட்டு வந்து மூக்கிலே குத்தி போடுவான். என்ன அவனு தொலைறது? மாமியாரும் சரியில்லை, வீட்டுக்காரும் சரியில்லை. நான் படுற பாடு கொஞ்சமா நஞ்சமா. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும் அவளுக்கு. இவ 8 மணி வரையும் தூங்குறா கிளவி. 6 மணிக்கு எந்திரிச்சு எதுக்கு கிளவி? ஓய் மருமவளே, என்ன சவுண்ட் ஓவரா கேக்குது? பெட்ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு என்னைய திட்டியா நீ? வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். நீ டக்குன்னு 10 நிமிஷத்துல இட்லி சுட்டு கொண்டு வாங்க. இல்ல அப்படிலாம் இல்லாத்தா, இந்த சமைக்கத்தான் போறேன். இந்த 10 நிமிஷத்துல இட்லி சுட்டு கொண்டு வரேன். நீங்க ரெடியா இருங்க சாப்பிடுறதுக்கு. கிழவிக்கு காது மட்டும் நல்லா கேட்கும். எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம பேசினாலும் கரெக்டா காதுல விழுந்துருந்து கிழவிக்கு. பார்க்கத்தாப்ப வயசான ஆளு மாதிரி இருக்கு, ஆனா பண்றது எல்லாமே வில்லத்தனங்க. அக்கா, என்னக்கா என்ன பண்ற? என்ன வெளியில வர மாட்டேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க? எப்பவுமே காலையில 10 மணி ஆனா நம்ம வீட்டு பக்கம் வருவ, இன்னைக்கு என்ன வரல? ஏக்கா நீ வேற, உனக்கு நல்ல மருமக அமைஞ்சிருக்கு, அதனால காலையில வெள்ளனமா சமைச்சு கொடுத்துடுற. நீ சாப்பிட்டு ஊருக்கு பேச வந்துடுற. எனக்கு அப்படியா? இன்னும் என் மருமக எந்திரிக்கவே இல்லை, நான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. போய் சத்தம் போட்டு விட்டி. என்ன பண்றது, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குக்கா. கிளவி எப்படி பேசுது பாரு. 6:30 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன்.
இன்னமும் நான் தூக்கிட்டு இருக்கேனா? வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் இந்த கிழவி என் பேரை டேமேஜ் பண்ணுது. என்னதே பண்றது? எவ்வளவு செஞ்சு கொடுத்தாலும் நன்றி விசுவாசமே இருக்காது இந்த கிழவிக்கு. இதெல்லாம் ஒரு மாமியாரா? சை. சரி சொல்லுக்கா, என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்டுல? ஆமா, பெரிய சாப்பாடு. தங்கமும் வயிறுமா சமைச்சு கொடுக்க போற? என்ன இட்லியை சுட சொன்னி, அதுக்கே எவ்வளவு லேட் ஆகுது. இட்லி தாக்கா, இன்னமும் சுட்டு தரால வத்தீங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷத்துல வரேன்ட்டு போனா இன்னும் ஆளக்காணும். அக்கா, மருமகளை அவளுக்கு வந்தப்பே நம்ம மிரட்டி வச்சிடணும். கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னு வைங்க, நம்ம தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிருவாளுங்க. சரியா? தினமும் திட்டிக்கிட்டே இருக்கணும், எதையாச்சும் ஒரு வேலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம மேல அவளுக்கு பயம் இருக்கும். இல்லன்னு வைங்க, நம்மள வேலை கரையா வச்சிருவாளுங்க. பாத்துக்க. அடி கிளவி, அதுக்கு ஏன் மாமியாராச்சும் பரவாயில்ல போல இருக்கே. இந்த கிளவி என்னென்ன பேசுது பாரு. உன்ன மாதிரி மாமியா அமைஞ்சா தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டே விட வேண்டி. தினமும் வேலை கொடுக்கணுமா, தினமும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நீங்களாம் மனுஷங்களாடி. அதுக்கு ஏன் மாமியா பரவாயில்ல போல இருக்கே. இவளை இனிமே வீட்டு பக்கமே வரவிடக்கூடாது. எதையாச்சும் பண்ணி இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையில் தூட்டணும். ஆமாக்கா ஆமாக்கா, நீ சொல்றதே சரி. இனிமே அப்படித்தான் பண்ணணும். என் மருமகளுக்கெல்லாம் கொழுப்பு அதிகம். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், மதிக்கிறதே கிடையாது நம்மள. இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமே நான் யாருக்காவது காட்டுறேன். இப்ப என் மையம் வந்துடால, ஆபீஸ்ல இருப்பேன். வேலையை முடிச்சுட்டு வரட்டவன். வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு 2ல 1 பாத்து போறேன். இவ செஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு உண்டுலன்னு பண்ணிடுறேன் இவளை. இவளெல்லாம் நீ சொன்ன மாதிரிதாக்கா செய்யணும். அப்பதான் இவெல்லாம் ஒழுங்கா இருப்பா. ஐயோ, இன்னைக்கு என் மாமியா கிளவி ஒரு முடிவோட இருக்கா. இன்னைக்கு செத்தி நான் என் வீட்டுக்கார்ட்ட. என் வீட்டுக்கார ஒரு கிரிக்கேன். நான் என்ன சொன்னாலும் அது மண்டையில ஏறாது. அவங்க அம்மா என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பேன். இந்த கிளவி பேச்செல்லாம் கேட்டு என்னை அட்டி வெளுத்து போடுவானே. இன்னைக்கு என்ன சரின்னு தெரியலையே. ஐயோ, இந்த கிளவிக்கு நான் என்னவே அப்படி பாவம் பண்ணின்னு தெரியலையே. சொல்ற எல்லா வேலையும் நான் செய்றேன். இருந்தாலும் இந்த கிளவி என்னை மாட்டி வரதே குறியா இருக்கா. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிட்டை போட்டு தப்பிச்சிடணும். இல்ல என் புருஷனை அட்டி வெளுத்து போடுவேன். அம்மா, என்னம்மா என்ன பண்ற? சாப்பிட்டியா? அக்கா அக்கா, நல்லா இருக்கீங்களா? வாப்பா வாப்பா தம்பி. நல்லா இருக்கு நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கேன். உங்க அம்மா தான் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, ஒரே மயக்கமா வரும்னு சொல்லிட்டு இருக்கு. உன் பொண்டாட்டிலாம் நீ கண்டிக்க மாட்டியா? சமைச்சே கொடுக்க மாட்டேங்குது பொண்டாட்டி. உங்க அம்மா மயக்க வரும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்துச்சு. என்னக்கா சொல்றீங்க? சமைச்சு கொடுக்கலையா? என் பொண்டாட்டியா? அவளுக்கு இதை விட்டா வேற என்ன வேலை? எங்க இருக்கா அவ? இன்னைக்கு அவளை அட்டிக்கிற அட்டில இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சமைச்சு கொடுக்காம வீட்டுல என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா அவ? டேய் மயனே, எனக்கு அப்படியே தலை சுத்துதுடா. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாடா. தண்ணி கூட கொடுக்க மாட்டாடா உன் பொண்டாட்டி. ஆடி கிழட்டு பாதிகளா, கிழட்டு பாதிகளா. என்னங்கடி இப்படி போய் பேசுறீங்க? ஏன் புரிச்ச மூஞ்சிய பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. அவன் கோவத்துல அப்படியே வெந்துட்டானே. நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடி? வயசான காலத்துல எதுக்கிட்டே உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? இன்னைக்கு நான் செத்தி இந்த மண்டை தலைய, இந்த தொப்பி தலைய என்னை கொல்ல விட மாட்டானே. சரோஜா, 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 எங்க இருக்க? இங்க வாடி ஒரு நிமிஷம்.